Hello everybody. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு compound interest problem. Rahul borrowed a sum of rupees 12,000 at a certain rate of interest for 3 years compounded annually. At the end of 3 years, he paid an interest rupees 3,972. Find the rate of interest. So simple interest, compound interest ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த எவ்ரி இயர் அந்த பிரின்சிபலுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் போடுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் பிரின்சிபலுக்கு ஃபஸ்ட் இயரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டை பிரின்சிபல் கூட ஆட் பண்ணிவிட்டு அது செகண்ட் இயருக்கு அந்த ஆடட் அதாவது அந்த பிரின்சிபல் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் இயர் தான் பிரின்சிபல் ஃபார் தி செகண்ட் இயர் அந்த மாதிரி ஆகும். இது காம்பவுண்டட் ஆனுவலி. சில இதில் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படிலாம் உண்டு. காம்பவுண்டட் குவார்ட்டர்லினா 3 மாதத்துக்கு இருக்க ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டை பிரின்சிபலோட ஆட் பண்ணி அடுத்த குவார்ட்டருக்கு அது பிரின்சிபலாக வச்சுப்பா அந்த மாதிரி. ஸோ இதில் காம்பவுண்டட் ஆனுவலி, வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை பிரின்சிபலோட ஆட் பண்ணி செகண்ட் இயருக்கு அதை கேரி ஓவர் பண்ணிப்பா பிரின்சிபலாக. முதல்ல இதுக்கு நம்ம அதெல்லாம் எழுதி வச்சுடணும். அவன் வாங்கின அமௌண்ட்டு 12,000, தட் இஸ் பிரின்சிபல். டைம் 3 இயர்ஸ்க்கு. அவன் கடைசியில் கட்டின காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டோட்டல் 3,972. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன் திஸ் கேஸ் த்ரீ இயர்ஸ் கழித்து அவன் டோட்டலாக கட்டியிருக்கிற அமௌண்ட் 12,000 + 3,972, தட் கம்ஸ் டு 15,972. இந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அமௌண்ட் இஸ் நத்திங் பட் பிரின்சிபல் P இன்ட்டு 1 + R/100 த ஹோல் பவர் n. ஆர்ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், தட் இஸ் டேர்ம்ஸ். இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணினா இப்படி வரும். 15,972 the amount is equal to 12,000 principal into 1 + R/100 the whole power 3 அப்படின்ட்டு வருது. இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற அந்த இதை சால்வ் பண்ணுறதுனால இந்த செகண்ட் லைன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே 100 + R/100 the whole power 3ன்னு வருது. இதை தேர்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 15,972 டிவைடட் பை 12,000, தட் இஸ் இந்த ஆர்ஹெச்எஸில் இருக்கிற அந்த 12,000 அப்படியே கீழே கொண்டு வந்துக்கிறோம். மிச்சம் இதை அப்படியே வச்சுக்கணும். ஸோ இப்போ இதில் அகெயின் இங்கே கீழே 100/3 இருக்கு இல்லையா, அதை வி ஆர் மூவிங் டு LHS. ஸோ இங்கே டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போகிறதே இப்படி மல்டிப்ளிகேஷன் ஆகும். இதில் எல்லாம் என்னென்னா நம்ம இதை ஒன்றுத்தையும் சால்வ் பண்ணி அப்படி பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இப்போ இந்த 12 × 1000, ஸோ இங்கே 100/3 100 × 100 × 100ன்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் ஒரு 3 ஜீரோஸ் கேன்சல் ஆகிடுறது. இந்த 12ஐயும் 15,972 அது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். 12 டேபிள்ஸில் 1,331 வருது. ஸோ மீதி நமக்கு இருக்கிறது 1,331 × 1000 இஸ் ஈக்குவல் டு 100 + R த ஹோல் பவர் 3 அப்படின்ட்டு இருக்கு. இதுக்கு நம்ம க்யூப் ரூட் எடுக்கணும். ஸோ இதுக்கு க்யூப் ரூட் எடுத்தோன்னா 1,331ங்கிறது நத்திங் பட் 11 கியூபு, 1000ங்கிறது 10 கியூப். ஸோ கியூப் ரூட் எடுக்கிறதே 11 × 10 இஸ் ஈக்குவல் டு 100 + Rன்னு வந்துடுது. அந்த மேலே இருக்கிற அந்த பவர் 3 போயிடுறது. ஸோ 110 இஸ் ஈக்குவல் டு 100 + Rன்னு வருது. ஸோ தட் கம்ஸ் டு R as 10. Rate of interest is 10% is the answer for this problem. Thank you.